இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்க கஸ்டமருக்கு நீங்க தரலன்னா, உங்க கஸ்டமர் லாங் டெர்ம்க்கு உங்க ஷாப்க்கு வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஹை புரோட்டீன் பாஸ்தா எப்படி செய்றதுன்னு சொல்றேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க கஸ்டமருக்கு டேஸ்ட்ட விட முக்கியமா நீங்க குடுக்க வேண்டிய விஷயம் கம்ஃபர்ட் தான். கம்ஃபர்ட்ன்னு நான் சொல்ல வர்றது, இந்த இன்டீரியர், சோஃபா, ஏசி அது கிடையாது. உங்க கஸ்டமர நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க பொறுத்து தான் அந்த கம்ஃபர்ட்ட நீங்க குடுக்க முடியும். உதாரணத்துக்கு இட்லி கடை மூவியே எடுத்துப்போம். என்னதான் அவங்க அப்பா சொல்லிக் குடுத்த மாரி அவன் சமைச்சிருந்தாலும், அவங்க கஸ்டமர்ஸுக்கு அவரு செஞ்ச மாரி இட்லி மாரி இல்லன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனா, இதுவே அவங்க அப்பாவ மாரியே அவரும் வேஷ்டி கட்டிக்கிட்டு, ட்ரிம் பண்ணிக்கிட்டு சமைச்சு குடுத்ததுனால, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் புடிச்சிருந்தது. அவரு ஏதாவது அந்த சமையல்ல சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அவங்க அப்பாவ மாரியே இருக்கறதுனால, அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து, அந்த ஃபுட் அவங்களுக்கு புடிச்சிருச்சு. டேக் கேர் யுவர் கஸ்டமர்ஸ். உதாரணத்துக்கு, "வாங்க அண்ணே, போங்க அண்ணே, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க?" இத நீங்க டெய்லியும் கேட்கணும். இத நான் உங்கள ஃபேக்கா கேட்க சொல்லல. இது வந்து உங்களுடைய கடமை. உங்க கஸ்டமர நீங்க தான் கவனிக்கணும். இந்த தப்ப நானே என் ஷாப்ல 1 வருஷமா நான் பண்ணியிருக்கேன். இப்ப என் கஸ்டமர்ஸ் நான் ஒரு நாளைக்கு என் ஃபீவர்ன்னு சொல்லிட்டு லீவ் போட்டா கூட, எனக்கு 5 பேர்ட்டருந்து கால் வரும். "உனக்கு என்ன ஆச்சுன்னு?" என்ன கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம, என்ன ஓன் பிரதர் மாரி ட்ரீட் பண்ற நெறைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க. கன்க்ளூஷன் என்னன்னா, உங்க கஸ்டமர நீங்க தான் டேக் கேர் பண்ணி, ஒரு கம்ஃபோர்ட் குடுத்து, ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணா தான், ஒரு லாங் டெர்ம்க்கு உங்க ஷாப்க்கு அவங்க வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, சேவ் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.